ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்ந்தேரும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இந்த இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் மித்ரா, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துல வெள்ளாளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மந்தம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு எம்பிஏ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்காங்க. இவங்க சொந்தமாக ஹோட்டல் வச்சுட்டு நடத்திட்டு வராங்க. நல்ல ஒரு இன்கம் வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க விழுப்புரத்தில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க நல்ல ஒரு ரிச் ஃபேமிலிங்க. வீடு நிலம் கார்னு நல்ல வசதியெல்லாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அக்கா மட்டும்தாங்க. அவங்களுக்கும் திருமணம் ஆயிடுச்சுங்க. ஸோ அவங்களுக்கும் வீட்டோட மணமகனாக தான் கொண்டு வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கும் வீட்டோட மணமகனாக தான் எதிர்பார்க்குறாங்க. இவங்க ஆல்ரெடி லவ் பண்ணி திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. பட் கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சுட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. ஸோ அதனால் வரக்கூடியவருக்கும் குழந்தைங்க இல்லாதவராக இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக ஆனால் ஒரு டிகிரியாவது முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேலை இல்லைனாலும் ஓகே தாங்க, என்னுடைய எங்களோட ஹோட்டலே ரன் பண்ணாவே போதும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா கோமதி, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி கடக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல வெள்ளாளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம். இதில் கிடைக்காத பட்சத்தில் வேறு ஜாதி ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு இவங்க எம்எஸ்சி எம்ஃபில் பிஹெச்டி முடிச்சிருக்காங்க. இவங்க கவர்மெண்ட் காலேஜில் லெக்சராக வேலை பார்க்குறாங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா தேனியை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களும் ஓரளவு வசதியானவங்க தாங்க. சொந்த வீடு இருக்குங்க. ஒரு 2-3 இடத்துல வீடு வாடகைக்கு விட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. காம்ப்ளெக்ஸும் ஒரு 2 காம்ப்ளெக்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஆல்ரெடி நல்ல ஒரு ரிச் ஃபேமிலியில் தாங்க திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. பட் 2 பேர்த்துக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சுட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய கணவர் வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டதுனால இவங்களுடைய ஃபேமிலியிலையும் இப்போ இவங்கள மறுமணம் பண்ணுறாங்க. வீட்டோட மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடிய மணமகன் ஒரு டிகிரி முடித்து ஏதாவது ஒரு நிரந்தரமான வேலையில் இருந்தாலும் சரி, தன்னை போலவே டீச்சர் லைனில் இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மணமகளுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதற்கு நீங்கள் கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே.